ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ஏன் ஸ்டைலில் சாம்பார் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளியும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து குக்கரை வச்சு குக்கரில் எண்ணெய் விட்டு அதோட கொஞ்சம் நெய்யும் விட்டு சூடானதும் கடுகு, 2 வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் எல்லாம் நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை முதல்ல சேர்த்து நல்லா ஒரு கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா 2 கருவேப்பிலையும் போட்டுட்டு நறுக்கின காய்கறியும் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கிளறிக்கணும். காய் நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அப்புறம் காய்க்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளற விடலாம். அப்புறம் தக்காளியும் சேர்த்து ஒன்றா இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டும். அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு தேவையான மஞ்சள்தூள் கொஞ்சம், சாம்பார் தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டு ஒரு கிளறி கொஞ்சமாக காய் வேகிறதுக்கு தக்கன தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா கொதித்ததும் ஊற வச்ச அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்து 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வீதம் ஊற்றி சாப்பாட்டுக்கு தேவையான உப்பையும் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தையும் கடைசியில் போட்டு குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு இறக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் நல்லா சாப்பாட்டை கிளறி மசிச்சு விடுங்க. அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக கடைசியில் நெய் சேர்த்து ஒரு கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.